வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். சரி ரம்யா, நீ எதுக்கும் பயப்படாத. நான் உடனே அங்க வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் கிளம்புனாலும் எப்படியும் ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் அங்கே வந்துடுவேன். அது வரைக்கும் அவங்களை எப்படியா சமாளி. சரியா? அவங்க கேட்குற விஷயத்தெல்லாம் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ தைரியமா இரு, ஒரு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? சரி சரவணா, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுடா. சரி ரம்யா, நான் வேகமாக வந்துடுறேன். சார் இப்ப வந்துருவாரு சார். சரி, அப்ப நாங்க வெயிட் பண்றோம். சரி, நான் வரேன். ஈஸ்வரி, நில்லுங்க. எங்க போறீங்க இப்போ? ரம்யாவுக்கு ஒரு பிரச்சனை, நான் அவசரமா போய் ஆகணும். என்னங்க பேசுறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு உங்களை நான் வர சொன்னா நீங்க அவளை பார்க்க கிளம்பி போய்கிட்டே இருக்கீங்க. அவ பெரிய பிரச்சனையில இருக்கா. அப்படி என்ன தள்ள போற பிரச்சனை அவளுக்கு? என்ன பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா? நீங்க போய் அவளை ஹாஸ்பிடல் கொண்டு போணுமா? இப்ப எதுக்கு இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேசுறது? நீங்க கல்யாணம் பண்ணது என்னதானே? அப்படி என்னங்க, என்ன விட எப்பவுமே உங்களுக்கு அவதான் முக்கியமா தெரியுறா? இது பாருங்க, இப்ப நீங்க எங்கேயும் போக கூடாது. முதல்ல போய் உட்காருங்க. ஏய், உட்காருங்கன்னு சொல்றேன்ல. இது பாருங்க, நான் நம்ம லைஃப்லயே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் உங்களை கூப்பிட்டிருக்கேன். இப்ப கூட நீங்க அவதான் முக்கியம்னு கிளம்பி போனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய் ஈஸ்வரி, உனக்கு சொன்னா புரியாதா? ஏன் நீ இப்படி டார்ச்சர் பண்ற? நான் வந்ததுல இருந்து கேக்குறேன், எதுக்கு வர சொன்ன அதை சொல்லுன்னு. அப்பெல்லாம் சம்மதம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இப்ப போறவனை பிடிச்சி நிறுத்துற. அங்க ஒருத்தி பிரச்சனையில இருக்கான்னு சொல்றேன், அப்ப கூட நீ உன்னை பத்தியே யோசிக்கிற. சரி, இப்ப என்ன? நீ சொல்ல வந்த விஷயத்த நான் கேட்டுட்டு தான் போகணும், அவ்வளவுதானே? சரி சொல்லு, சொல்லு, கேக்குறேன், சொல்லு. ஏய், உன்னதான் சொல்லு, சொல்லுங்கறல்ல. முடியாது. அப்படி ஒண்ணும் நீங்க இத ஏனோ தானோன்னு இத கேக்குறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என் கூடவே இருங்க. என் கோவம் தணிஞ்சதும் அத நான் சொல்றேன். முடியாது, நான் உடனே போகணும். ரம்யா பிரச்சனையில இருக்கா. என்னங்க நீங்க? அவ பிரச்சனையை அவ பாத்துப்பா, நீங்க போய் தான் அதை சரி பண்ணணும்னு இல்ல. இப்ப நாங்க போகலன்னா ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றான். அது உனக்கு புரியலையா? நான் ஒரு கேஸ்ல மாட்டி இருந்தப்போ அதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்தது ரம்யா தான். இப்ப அவ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கிறப்போ நான் போய் நிக்க வேண்டியது என்னோட கடமை. ஏன் இப்படி பண்ற நீ? சொல்ல வந்த விஷயத்தையும் நீ சொல்ல மாட்டேங்கிற, என்னையும் போக விட மாட்டேங்கிறன்னா என்ன இது? இங்க பாரு, வேணா நான் போயிட்டு அவ பிரச்சனையை சரி பண்ணிட்டு வரேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? இது பாருங்க, இப்ப நான் சொல்ற வார்த்தையை மீறி நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ சொல்லு. மிஞ்சி போனா நான் உன் புருஷனே இல்ல, நமக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு கத்துவ. அதைத்தானே நீ எப்பவும் பண்ணிட்டு இருக்க. அதான் டைவர்ஸ் நோட்டீஸ் தான் நீ கொடுத்துடல. அப்புறம் என்ன? அப்புறம் என்னடி புதுசா நீ சொல்ல போற? எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போலாம். எனக்காக வந்து நின்னது ரம்யா தான். அதனால அவளுக்காக நான் போய் தான் ஆகணும். இதுக்கு மேல நீ என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் போறேன். போவாதீங்க, வேண்டான்ற இல்ல. ஏய் விடு. இல்ல ஈஸ்வரி, முடியாது. ஈஸ்வரி, நான் போகணும். விட மாட்டேன், நான் விட மாட்டேன். ஈஸ்வரி, போக விட மாட்டேன். எனக்கு இப்ப எமர்ஜென்சி ஈஸ்வரி. இல்ல, நான் விட மாட்டேன். எங்க? ஏய், கத்தாதடி. எங்க?
இன்னும் எவ்வளவு நேரமா? இப்பதான் நீங்க சொன்ன ஆள் வருவாரு. இதோ வந்துட்டு தான் சார் இருக்காரு. இப்ப வந்துருவாரு சார். ஏமா நிஜமாவே வருவாரா இல்ல நீங்க சும்மா போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? சார் எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் வரப்போறது இல்ல. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம் சார். ஏமா இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாதுமா. யாரா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேச சொல்லு. வா கிளம்பு. இல்ல மேடம், அவர் வந்துருவாரு. ரம்யா, சரவணா வா. சார் நான் சொன்னல சரவணன் இவர் தான் சார். ஓ, நீங்க தான் இவங்களோட மேனேஜரா தம்பி? நான் மேனேஜர் கிடையாது சார். நகை டிசைன் பண்றது தான் என்னோட வேலை. ஆனா முதலாளி கூடவே இருந்து எல்லாத்தையும் நான் தான் கவனிச்சுக்கிட்டேன். அப்படின்னா இந்த பில் இல்லாம பொருள் வாங்கினதை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே சார். அப்படிலாம் முதலாளி தப்பா எந்த பொருளும் வாங்க மாட்டார் சார். அப்படி வாங்கினதும் இல்ல. எல்லாமே ப்ராப்பரா டீல் பண்றது தான். நீங்க ப்ராப்பரா டீல் பண்ணிருந்தா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இங்க இருந்திருக்கணுமே. அப்படி எந்த ஒரு ஃபைலுமே இங்க இல்லையே. இருக்கு சார். எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. என்ன சார் சொல்றாரு? இருக்குன்னா எங்க இருக்கு? அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு நீயே வந்து காட்டு. சார், நீங்க வெறும் ஃபைல்ஸை மட்டும் தான் செக் பண்ணீங்க. முதலாளியோட லேப்டாப் செக் பண்ணீங்களா? லேப்டாப்பா? ஆமா சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ரம்யா, போய் லேப்டாப் எடுத்துட்டு வா. ஓ, சரி சார் இவர்கிட்ட விசாரிச்சா நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். சரவணன் சார் சொல்லுங்க சார். எவ்வளவு நாளா இவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சரவணா இதா. சார் இங்க பாருங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மழை வந்து ஊர் ஃபுல்லா வெள்ளம் வந்துருச்சு. அப்ப கடைக்குள்ள தண்ணி புகுந்து நிறைய ஃபைல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு சார். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் ஆடிட்டரை பார்த்து எல்லாத்தையும் இந்த லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சிட்டேன். நீங்க கேட்குற கோல்டு, சில்வர் எல்லாத்தையும் முதலாளி வாங்கினதுக்கான ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இதில் இருக்கு சார். இந்தாங்க கொடுங்க. செக் பண்ணி பாருங்க சார். நான் தான் சொன்னேன்ல, நீ டென்ஷன் ஆகாத. ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னாச்சு டாக்டர்? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க டாக்டர். சாரி ஈஸ்வரி, எனக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. டாக்டர் முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். உன் வயித்துல இருந்த கரு களைஞ்சு போச்சு ஈஸ்வரி.
சொல்றீங்க? இல்ல, அப்படி எதுவும் ஆயிருக்காது. அது டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஏதாவது தப்பா வந்திருக்கும் டாக்டர். நான் நல்லதா இருக்கேன். நீங்க வேணும்னா இன்னொரு தடவை டெஸ்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். ஈஸ்வரி, எனக்கு உன் நிலைமை புரியுது. நேத்து நான் தான் நீ கன்சீவா இருக்கிறத டெஸ்ட் எடுத்து பார்த்து சொன்னேன். இப்ப நானே அது அபோர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல டாக்டர். ஆனா உண்மை இதுதான். நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதோ உன்னுடைய டெஸ்ட் ரிசல்ட். எப்படி எப்படி டாக்டர், எப்படி இது நடந்துச்சு? எனக்கு புரியவே இல்லை. நீ மயக்கம் போட்டு விழுறதுக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமா டென்ஷன் ஆயிருக்க ஈஸ்வரி. அந்த ஹைப்பர் டென்ஷன்ல இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்பட்டு இருக்கு. அதனாலதான் உனக்கு அபோர்ஷன் ஆயிருக்கு. இல்ல டாக்டர், இல்ல இல்ல. நான் தான் தெளிவா சொன்னல, உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவரோட ஒண்ணு சேருன்னு. கன்சீவா இருக்கும்போது சின்ன சின்ன எமோஷன்ஸ் கூட வயித்துல உள்ள குழந்தைய இம்பாக்ட் பண்ணும் ஈஸ்வரி. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? போகாதீங்க, வேணாங்கறல. டேய் விடு, விடு இல்ல ஈஸ்வரி. இல்ல, நான் விட விடு மாட்டேன். ஈஸ்வரி. உங்களை போக விட மாட்டேன். எனக்கு இப்ப எமர்ஜென்சி ஈஸ்வரி. இல்ல, விட மாட்டேன். விடு. ஆ, என்னங்க? ஆ, ஆ. அப்படின்னா என் புருஷனோட நான் சண்டை போட்டதுனாலதான் எனக்கு அபோர்ஷன் ஆயிருக்குல்ல டாக்டர்? ஆமாமா. அப்ப இதுக்கு காரணம் அவர்தான். இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லதான் நான் அவரை வர சொன்னேன். ஆனா நான் கோவப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதே அவர்தான். அவராலதான் இது நடந்திருக்கு. அவராலதான் என் குழந்தை இறந்திருக்கு. அவரை நான் சும்மாவே விட மாட்டேன். மறுபடியும் நீ கோவம் தான் படுற ஈஸ்வரி. முதல்ல இப்படி கோவப்படுறத குறைச்சிட்டு எதையும் நிதானமா ஹேண்டில் பண்ண கத்துக்கோ. இங்க பாருமா, இது ஒரு ஆக்சிடென்ட் தான். இதுக்கு உன் ஹஸ்பண்ட் தான் காரணம்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இல்ல டாக்டர், நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு காரணம் அவர்தான். எனக்கு இப்படி ஆனதுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். இனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் டாக்டர். நான் பாத்துக்கிறேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்குமா? ராஜசேகர் வாங்கின எல்லா பொருட்களுக்கும் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? சார், நீங்க வந்து விசாரிச்சதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார். அதுதான் உங்க வேலை. அதைத்தான் நீங்க செஞ்சீங்க. ஆனா ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்கள கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றது ரொம்ப தப்பு சார். சாரி தம்பி,
நாங்க ஒரு சில வார்த்தைகளை ஹார்ஷா பேசிட்டோம். அது தப்பு தான். சாரி மிஸ் ரம்யா, நீங்க சரியான ஆளை தான் உங்க கூட வச்சிருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு சரியா கவனிச்சுட்டு வந்திருக்காரு. இது பெரிய விஷயமா? குட் ஒர்க் தம்பி. தேங்க்யூ சார். சரிம்மா, அப்ப நாங்க வரோம். சரிங்க சார். எல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க? நான் எடுத்து வச்சிருக்கேன் சார். வரோம் தம்பி. சரி சார். தேங்க்ஸ் வரோம் சார். சார். தேங்க்யூ சார். சரவணா, நீ மட்டும் வரலன்னா என் மானமே போயிருக்கும். முக்கியமா என்னோட அப்பா இந்த கொலை கேஸ்ல அரெஸ்ட் ஆனதும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமா தான் பாக்குறாங்க. இப்போ நானும் இப்படி ஒரு விஷயத்துல அரெஸ்ட் ஆயிருந்தேன்னா இந்த குடும்பமே தப்பான ஒரு குடும்பம்னு பேர் வாங்கியிருக்கும். நீ சரியான நேரத்துக்கு வந்து அப்படி ஒரு நிலைமை வராம என்னை காப்பாத்திட்டு இதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சரவணா. ஏய் ரம்யா, என்ன நீ என்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் என்ன வேற யாரோவா? உனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு? அன்னைக்கு அம்மா கிட்ட என்ன சொன்னேன்? என் குடும்பத்தையும் உன் குடும்பம் மாதிரி பார்க்கறேன்னு சொன்னல, அப்ப நானும் அதே மாதிரி தானே பார்க்கணும். நான் இப்ப வரலன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றியே, நீ மட்டும் இல்லைன்னா இப்ப நான் ஜெயில தானே இருந்திருக்கணும். அதுவும் யாருமே செய்ய தயங்குற ஒரு விஷயத்த நீ எனக்காக செஞ்சிருக்க. உன் அப்பாவை பிடிச்சு கொடுத்து என்ன நீ அந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்க. அதுக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதுக்காகலாம் நீ இவ்வளவு எமோஷனல் ஆக வேண்டியதே இல்லை. என் விஷயத்துல முதலாளி தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா தொழிலை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே கரெக்டா தான் இருந்திருக்காரு. போதும் சரவணா, போதும். முதலாளி விசுவாசத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. அவர் உன்னை கொல்ல நினைச்சிருக்காரு. இன்னுமா நீ உன் முதலாளி மேல விசுவாசமா இருக்க? அப்படி என்ன தாண்டா அவரு உனக்கு செஞ்சுட்டாரு? சாப்பாடு போட்டிருக்காரு ரம்யா. என் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லாதப்போ அவர் தான் எனக்கு வேலை கொடுத்தாரு. அந்த காசுல தான் ரேணுகா, செந்தில் எல்லாருமே இன்னைக்கு வளர்ந்து ஆளாயிருக்காங்க. அவர் என்னையே கொல்ல நினைச்சிட்டாருன்னு எனக்கு அவர் மேல கோபம் இருக்குதான். ஆனாலும் என்னால அவரை முழுசா வெறுக்க முடியல. அவர் எனக்கு கெடுதல் நினைச்சாலும் அவர் எனக்கு செஞ்சதோட நன்றியெல்லாம் ஞாபகம் வருது ரம்யா. என்ன என்ன பண்ண சொல்ற? நீ இவ்வளவு நல்லவனா இருக்கிறதுனாலதான் இப்படி கஷ்டப்படுற. அது உனக்கும் பொருந்து ரம்யா. சரி, எங்க போயிருந்த நீ? நான் ஃபோன் பண்ணி 3/4 மணி நேரம் கழிச்சு தான் வந்தேன். எங்க வெளியே போயிருந்தியா? ஆமா. எங்க? ஈஸ்வரி ஏதோ பேசணும்னு கூப்பிட்டு இருந்தா. விஷயமா போய் பார்த்தங்க, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். என்ன செய்றீங்கன்னா இந்த ஃபைலில் எடுத்துட்டு கரெக்டாக. சார், சொல்லுமா. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அங்கே ரைட் இருப்பார், அவர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போமா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? இல்லை, தெரியல சார். மேடம் ஒரு நிமிஷம்.
உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அந்த துரை மனோகர்னு 2 பேர் அரெஸ்ட் பண்ணனே, அவங்க தங்கச்சி தானே நீங்க? ஆமா சார். அவங்க 2 பேரும் இப்போ ஒழுங்கா இருக்காங்களா? அவங்க இப்போ எங்க கூட இல்ல சார், வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஓ ஐ சி. இப்போ நீங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்க? என் புருஷன் மேல. ஆ? புருஷனா? எது இந்த மர்டர் கேஸ்ல தேடணுமே அவனா? ஆமா சார். அந்த கேஸ்ல தான் அவன் நிரபராதின்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன சொல்லுங்கம்மா. அவர் என்ன அடிச்சிட்டாரு சார். அடிச்சிட்டானா? அவர் மேல லீகலா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் சார், அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அடிச்சானா? புரியலமா, கொஞ்சம் தெளிவா நடந்தது என்னன்னு சொல்லுமா. என் புருஷனுக்கும் ரம்யாங்கிற பொண்ணுக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருந்துச்சு சார். ஓ கள்ள தொடர்பு. எனக்கு தெரியாம அவரு அவ வீட்ல ரொம்ப நாள் தங்கி இருந்தாரு. அதனால எங்களுக்குள்ள பல தடவை பிரச்சனை வந்திருக்கு. இன்னைக்கு அவ வீட்ல அவர் இருக்காருன்னு தெரிஞ்சு நான் அங்க போனப்போ. சரிம்மா சரிம்மா, அழாதம்மா. அவரு அவளோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு சார். அத பார்த்ததும் என்னால தாங்க முடியல சார். அத தட்டி கேட்டதுக்கு அவர் என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டாரு சார். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.